சாத்தானின் முக்கோணம். இப்படி சில இடங்களுக்கு பேர் இருக்கும். கேட்ட உடனே ஒரு மாதிரி திகிலா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் பெர்முடா முக்கோணம். பல வருஷங்களா, ஏன் பல தசாப்தமாவே கப்பல்களும் விமானங்களும் எந்த ஒரு தடையும் இல்லாம இங்க மாயமாகிடுதுன்னு சொல்றாங்க. இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னவா இருக்கும்? வாங்க நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம். இந்த எல்லா மர்மங்களுக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? இந்த ஒரு கேள்விதான். பெர்முடா முக்கோணத்தோட புகழ உலகமெங்கும் கொண்டு போன அந்த ஒரு சம்பவம். ஆமா, ஃப்ளைட் 19 தான். நம்மளோட இந்த தேடல அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல, ஒரே நேரத்துல 5 ராணுவ விமானங்கள் வானத்திலிருந்து அப்படியே மாயமாகிடுது. ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் பெர்முடா முக்கோணத்தோட மர்மத்தை உலகத்தோட மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போச்சு. சரி, நாம இந்த மர்ம மண்டலம் அப்படின்னு சொல்றோமே, ஆனா அது நிஜத்துல எங்க இருக்கு? அதோட எல்லைகள் எது வரைக்கும்? முதல்ல அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மியாமி, பெர்முடா அப்புறம் புயர்ட்டோரிக்கோ, இந்த 3 இடத்தையும் கோடு போட்டு இணைச்சிங்கன்னா ஒரு முக்கோணம் வரும். அதுதான் இது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பெர்முடா முக்கோணம்ங்கிற பேரே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பத்திரிகையாளர் வச்சதுதான். இது ஒன்னும் அதிகாரப்பூர்வமான மேப்ல இருக்கிற பேர் இல்ல. ஆனா கதைகளாலேயே உலக புகழ் பெற்ற ஒரு பேர். அப்போ இந்த இடத்த பத்தி என்னென்ன கதைகள்லாம் சொல்லப்படுது? திடீர்னு கப்பல்கள் காணாம போயிடுமா? விமானங்கள் வானத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிடுமா? சில சமயம் ஆளே இல்லாத கப்பல்கள் மட்டும் தனியா கடல்ல மிதந்துட்டு இருக்குமா? இப்படி கேட்கவே திகிலூட்டுற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. சரி, இப்போ இந்த முக்கோணத்துக்கு இவ்ளோ பெரிய கெட்ட பேர் வர காரணமா இருந்த அந்த ஒரு சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுதான் ஃப்ளைட் 19ஓட மர்ம கதை. டிசம்பர் 5, 1945 அன்னைக்கு வானிலை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. 5 விமானங்கள் ஒரு வழக்கமான பயிற்சிக்கு கிளம்புது. ஆனா கொஞ்ச நேரத்துல பைலட்டோட குரல்ல ஒரு பதட்டம். 2 காம்பஸும் வேலை செய்யலன்னு சொல்றாரு. அவரோட கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? எல்லாமே ரொம்ப விசித்திரமா தெரியுதுங்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த 5 விமானத்துல இருந்தும் எந்த ஒரு தகவலும் வரல. அது மட்டும் இல்ல, அவங்கள தேடி போன ஒரு மீட்பு விமானமும் திரும்பி வரவே இல்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரே நாள்ல காணாம போன மொத்த விமானங்களோட எண்ணிக்கை 6. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய இழப்பு, எவ்ளோ பெரிய மர்மம்னு. சரி, கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? மனுஷனோட இயல்பே பதில தேடுறதுதான் இல்லையா? வாங்க இந்த மர்மங்கள் எல்லாம் விளக்க முயற்சி பண்ற சில முக்கியமான தியரிஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. இந்த மாதிரி மர்மமா நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இயற்கையா, இல்ல டெக்னிக்கல் கோளாறா, இல்ல நமக்கு தெரியாத வேற ஏதாச்சும் சக்தியா? முதல்ல சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த பகுதியில திடீர்னு பயங்கரமான புயல் உருவாகுமாம். அதனால விபத்து நடக்கலாம். இல்லனா சில சமயம் பயங்கர உயரத்துக்கு வர்ற ராட்சத அலைகள், அது கப்பல்களை ஈஸியா முழுங்கிடும். இன்னொரு தியரியும் இருக்கு. கடலுக்கு அடியில இருந்து மீத்தேன் கேஸ் திடீர்னு வெளியேறும்போது தண்ணியோட அடர்த்தி குறைஞ்சு கப்பல்கள் அப்படியே உள்ள இழுக்கப்படலாம்னு சொல்றாங்க. அடுத்தது ரொம்பவே பிரபலமான ஒரு தியரி. அதாவது இந்த பகுதியில பூமியோட காந்தப்புலம் ரொம்ப வினோதமா வேலை செய்யுமா. அதனால காம்பஸ் எல்லாம் தப்பு தப்பா காட்ட ஆரம்பிச்சிடும். இதனால பைலட்ஸும் சரி, கப்பல் ஓட்டுறவங்களும் சரி வழி தவறி போய் விபத்துல சிக்கறாங்க. இதுதான் அந்த தியரி. கடைசியா நம்ம கற்பனைக்கே எட்டாத சில தியரிஸ். வேற்று கிரக வாசிகள் வந்து கப்பலையும் விமானத்தையும் கடத்திட்டு போறாங்கன்னு சொல்றதுல இருந்து, இங்க வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறதுக்கான வாசல் இருக்கிறதா சொல்றது வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது. சரி, இப்போ நம்ம நிறைய தியரிஸ் பார்த்துட்டோம். ஆனா அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இது சம்பந்தப்பட்ட அரசாங்க அமைப்புகளோட முடிவு என்ன? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். உண்மை சொல்லப்போனா பெர்முடா முக்கோணம்னு இல்ல, பொதுவாவே கடல்ல நடக்கிற பெரும்பாலான விபத்துகளுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்க செய்யற தப்புதான். அதுக்கு அடுத்தபடியா மோசமான வானிலை. ஆனா அந்த அமானுஷ்யம், மர்மம்னு சொல்ற காரணங்கள்லாம் பட்டியல எவ்ளோ கீழே இருக்குன்னு பாருங்களேன். அமெரிக்க கடலோர காவல்பட மாதிரியான அதிகாரப்பூர்வ அமைப்புகள் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க. அவங்க பார்வையில இந்த பெர்முடா முக்கோணம் ஒன்னும் மத்த கடல் பகுதிகளை விட ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் கிடையவே கிடையாது. சரி, அப்போ நாம இதுவரைக்கும் கேட்ட கதைகளுக்கும் நமக்கு இப்ப தெரிஞ்ச உண்மைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு நேரடியாவே ஒப்பிட்டு பாத்துடலாம் வாங்க. ஒரு பக்கம் கட்டுக்கதை, இன்னொரு பக்கம் நிஜம். கட்டுக்கதை என்ன சொல்லுது? இது ஒரு தனித்துவமான அமானுஷ சக்தி இருக்கிற ஆபத்தான இடம்னு. ஆனா நிஜம் என்ன? இதுவும் மத்த கடல் பகுதிகள் மாதிரி ஒரு சாதாரண இடம்தான். காணாம போறதெல்லாம் விளக்கவே முடியாத மர்மம்னு கதை சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, நடந்த பல சம்பவங்களுக்கு மனுஷங்க செஞ்ச தவறோ இல்ல மோசமான வானிலையோ தான் காரணம்னு விளக்கங்கள் இருக்கு.
அப்போ பாருங்க, இங்க ஏதோ அமானுஷ்ய சக்தியை விட சுவாரஸ்யமான கதைகளுக்கு தான் சக்தி அதிகமா இருந்திருக்கு. இந்த மர்மம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சினிமா, டிவி ஷோ, புத்தகங்கள் தான். அதுங்க எல்லாமே பர்முடா முக்கோணத்தை ஒரு பயங்கரமான மர்மமான இடமாவே காட்டி காட்டி நம்ம மனசுல அந்த பிம்பத்தை ரொம்ப ஆழமா பதிய வச்சிருச்சு. அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். பர்முடா முக்கோணங்கிறது நிஜத்துல ஒரு சாதாரணமான கடல் பகுதி. ஆனா அது மேல சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான கதைகளை தான் அதையே ஒரு அசாதாரணமான மர்ம பிரதேசமா நம்ம கண்ணுக்கு மாத்தி காட்டுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் நமக்கு உண்மையை விட இந்த மாதிரி மர்ம கதைகள் மேல ஒரு ஈர்ப்பு வருது? ஒருவேளை பதில் தெரியாத அந்த மர்மத்துல இருக்கிற த்ரில்லும் நம்ம கற்பனைக்கு அது கொடுக்கற சுதந்திரமும் தான் அது காரணமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?